இன்றைக்கு அவர் எடப்பாடியை சந்திப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ள அதிமுகவில் ஏற்பட்ட அந்த பிளவு காரணமாக எடப்பாடி அவர் சந்திக்கலை. நிச்சயமாக சந்திப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி மீது விஜய் அவர்களுக்கு எந்த தனிப்பட்ட வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா இப்போ சீமான் மாதிரி தரக்குறைவாகவோ அநாகரிகமாகவோ அருவருப்பாகவோ ஆபாசமாகவோ எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணலை பிரச்சாரத்தில். ஏன்னா திரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்குற மாதிரி தான் அவருடைய விமர்சனமே இருந்தது தாவேகா மீது. ஸோ அப்படிப்பட்ட எடப்பாடியை புறக்கணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நிராகரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விரைவில் அவர் எடப்பாடியை சந்திக்கணும். ஏன்னா அதிமுக இன்னைக்கு பிளவுபட்டிருக்கலாம், அதில் ஒரு பிரிவினர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நீங்கள் இந்த சந்திப்பை நடத்துவதுங்கிறது உங்களுடைய ஆதரவு கட்சிகளுக்காக நீங்கள் போகலை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அப்போ நீங்கள் அவரையும் பார்த்து தான் ஆகணும். நிச்சயமாக பார்ப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.